யாருக்குமா ஃபோன் பண்ற? உன் சித்திக்கு தான் ஃபோன் பண்றேன். எதுக்குமா சித்திக்கு இப்ப ஃபோன் பண்ற? சித்திக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணும்ல. அம்மா லூசாமா நீ? என்னடி சொல்ற? அப்புறம் என்ன பண்றது? உங்க சித்தப்பா என் தங்கச்சியே பிடிக்கலன்ட்டாரு. தங்கச்சி என்னன்னா அங்க உங்க சித்தப்பாவே நினைச்சிட்டு இருப்பா. பரணி மாமான்ட்டு. அப்ப அவகிட்ட இந்த விஷயத்த சொன்னாதானே அவளும் கொஞ்சமாவது. முத போனை கட் பண்ணுமா? அம்மா போனை கட் பண்ணுமா சொல்றேல. ஏண்டி? ஹலோ அக்கா. சத்யா மா ப்ளீஸ்மா கட் பண்ணுமா. சொல்லுக்கா பேசணும் சொன்னியாமே. சொல்றத கேளுமா, போன் ஆஃப் பண்ணு. என்ன விஷயம்க்கா? அப்புறம் பேசுற சத்யா. என்னக்கா விஷயம்? ஃபோன் பண்ணி ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் போன் எடுத்து பேசினா அப்புறம் பேசுறேங்கிற. அப்புறம் பேசுறேன்னு சொல்லுமா. சரி அப்புறம் பேசுறேன். அம்மா கடையில இருந்து வந்துட்டாரு, அப்புறம் பேசுறேன். ஓஹோ அப்படியா, சரிக்கா போன் வச்சிரு. சரிடி. சரி பாய்க்கா. இப்ப ஏன் அவகிட்ட பரணி விஷயத்த சொல்ல வேணாங்கற? பரணி விஷயத்த சொன்னாதானே அவளும். போன்ல பேசுற விஷயமே கிடையாது, நேர்ல போய் பேசிட்டு வாங்க. அவன் முகத்துல முழிக்க எனக்கு தைரியமே கிடையாது. அவகிட்ட போய் சொன்னா அவ என்ன நினைப்பாலோ தெரியல. அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க சித்தி. ஒன்னும் நினைக்க மாட்டாளா? உயிருக்கு உயிரா அவங்க சித்தப்பாவை லவ் பண்றா. இப்ப என்னன்னா அதான் நீ பொறுமையா எடுத்து சொன்னா சித்தி புரிஞ்சுக்குவாங்க. அதனால நீ நேர்லயே பார்த்து சொல்லிட்டு வாமா, போன்லலாம் எதுவும் வேண்டாம். என்னடி இப்படி சொல்ற? நான் சொல்றத புரிஞ்சுக்கோமா. நாளைக்கு வீட்டுல நேர்ல போய் சொல்லிட்டு வந்துறேன். சரிம்மா, போறப்ப நானும் வரேன். சரி. ஏய் புஷ்பா, சொல்லுங்க. நான் கடையை விட்டு வீட்டுக்கு வந்தாலும் எப்ப பார்த்தாலும் அழகா மூஞ்சியோட தான் இருப்பியா? அம்மா கூட சண்டை போட்டுட்டு முகத்தை சுகமா வச்சுக்கிட்டு இதேதான் உன் வேலையாக்குங்கிற. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க நீ? எங்க உங்க அம்மா கூட சண்டை போட்டேன்? என்ன சண்டை போட்டியா? எங்க அம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களே. அப்பா நீ வாய மூடு. என்னமோ என் தங்கச்சிட்ட ஓவரா பேசினியாமே. சின்ன பிள்ளை நடந்துக்க மாட்டேன். உங்க அத்தை கிட்ட இப்படியா பேசுவ நீ? அத்தை மனசை எவ்வளவு கஷ்டப்படுத்துற மாதிரி பேசியிருக்க. ஏன் அமிர்தா? நான் மட்டும் அப்படி பேசலப்பா. அத்தையும் அப்பையும் சேர்ந்துதான் அம்மா திட்டினாங்க. அதுக்காக தான் நானும் கேட்டேன், உங்க அம்மாவை திட்டினீங்க இப்படி சொல்றீங்கன்ட்டு. என்ன வேணா பேசிட்டு போட்டோம், நீ எது குறுக்க வர? என்னப்பா இப்படி சொல்றீங்க? அத்தையும் அப்பையும் சேர்ந்துட்டு அம்மாவை எவ்வளவு வேணா சொல்லலாம், என்ன வேணா திட்டலாம். உங்க பொண்ணு நான் எதுவுமே கேட்க கூடாதாப்பா? முடிட்டே இருக்கணுமா? ஆமா, வாயை மூடிட்டு தான் இருக்கணும். நல்லா அப்படிலாம் இருக்க முடியாதுப்பா. ரெண்டு பேர்த்த பத்தி யார் எது சொன்னாலும் நான் கேட்க தான் செய்வேன். குறிப்பா அம்மா பத்தி எது சொன்னாலும். அம்மா என்ன தப்பு பண்ணாங்க? அவங்க பேசுறது கேட்டு அம்மா கிட்ட சண்டைக்கு வரீங்க? என்ன விடு, இப்பதானே கடையில இருந்து வந்திருக்காரு. யாரு உங்க அம்மாக்கு கூட புரியுது, ஆனா உனக்கு என்ன புரிய மாட்டேங்குது. இதான்ப்பா என்ன சின்ன பிள்ளைங்கிறீங்க. நான் வளர்ந்துட்டே தான் இருக்கேன். நானே 6th போறேன் தெரியுமில. அது என்ன தெரியாமையா இருக்கு? அப்புறம் நான் சின்ன பிள்ளையாக்கும். பேசுற விதத்தை சொன்னேன். ஸ்கூல் படிக்கும் போது பெரியவங்களை 80 எல்லாம் பேச மாட்டோம். பெரியவங்க எது சொன்னாலும் நாங்களும் கேட்போம். நீ எப்படி இருக்கியா? அம்மா தான் எல்லாம் சொல்லி கொடுத்தாலோ பை கூட அத்தை கூட இப்படி எல்லாம் பேசுன்ட்டு. யாரு என்னப்பா சொல்லி கொடுத்தது? யாரும் எதுவும் சொல்லல. ஏங்க என்ன சொல்றீங்க திரும்பவும்? என் பொண்ணுக்கு நல்லதான் சொல்லி கொடுக்குறேன். அம்மா மாதிரிலாம் கிடையாது. எங்க அம்மா கண்டா உங்களுக்கு இலக்காரமா தானே இருக்கும். ஒத்துக்கிட்டு கோவம் வருது. கோவம் வராம என்ன இருக்கு சொல்றீங்க? என்ன வேணா சொல்லுவாங்க, திட்டுவாங்க. வீட்டுல உள்ள பெரியவங்க அப்படிதான் இருப்பாங்க. நம்ம தான் பொறுத்து போனோம். அப்பை சொன்னா கூட பரவாயில்லையே. அத்தை சேர்ந்து தானே திட்டுறாங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க? அக்கா அம்மாவோட சின்ன வயசு தானே, எதுக்கு அம்மா திட்டணும்? எல்லாம் தெரியாதுப்பா உங்களுக்கு. உங்க அப்பாவோட குடும்பத்தாருங்க என்ன எப்படி இலக்காரமா பேசினா உங்க அப்பாக்கு என்னாச்சு? நான் மட்டும் எதுவும் பேசிடக்கூடாது, அவ்வளவுதான். இப்படியே பொறுமையா போக கண்டுதாமா அப்பா இப்படி பேசிட்டு இருக்காரு. நீ 8th பேசணும்ல. நல்ல பொண்ணை வளர்த்திருக்கடி நீ. ஸ்கூல் லீவ் விட்டதும் போச்சு, கூடவே இருந்து பொண்ணு நல்லா சொல்லி வளர்த்திருக்க. அம்மா மாதிரி நீங்களும் பேசாதீங்க. என்னத்த சொல்லி கொடுக்குறேன்? ஆனா பெரிய கவலையில இருக்கேன். சும்மா என்கிட்ட வந்து வம்ப சண்டை இழுக்காதீங்க, போங்க அம்மா. பார்த்தா வம்பு சண்டை இழுக்கிற மாதிரியா இருக்கு. அப்புறம் பிரச்சனை பண்ண அதை பண்ணு மட்டும் உங்க அம்மா சொல்லிருக்காங்களே. வீட்டுல அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டாங்களா? என்னாச்சு? பரணி சித்தப்பா, நான் சொல்லிக்கிறேன் அமிர்தா, நீ சும்மா இரு. சொல்லு. உங்க தம்பி பரணி வேற யாரையும் லவ் பண்றானா? என்னது லவ் பண்றானா? ஆமா, இப்பதான் உங்க தம்பி உங்க அம்மா அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு போனாரு. என் தம்பி லவ் பண்றானா? என்னாலே நம்ப முடியல. போய் கேளுங்க சித்தப்பாட்டையே. எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அதனால லவ் பண்ணிருக்கான். என்னங்க இப்படி சொல்றீங்க? என் தங்கச்சி இந்த வீட்டுல குடுக்கலாம் நினைச்சா. ஓஹோ, அது வேற இருக்கா? இல்லதானே என்கிட்ட சொல்லிருக்கீங்க. சொன்னேன் தான், இல்லன்னு சொல்லல. அப்பாதான் அத்தை பொண்ணை பார்த்தாரு, அதுவும் செட் ஆகல. இப்ப அவன் வேற பொண்ணை பார்த்து லவ் பண்ணிட்டு இருக்கானா? ஆமாப்பா, சத்தியா சித்தியா விரும்பலன்னு தெரிஞ்ச விஷயத்த நினைச்சு அம்மா ரொம்ப வருத்தமா இருக்காங்கப்பா. என்னன்னா அம்மா கிட்ட இம்புட்டு கோவப்படுறீங்க. ஏன்ப்பா இப்படி நடந்துக்கிறீங்க? கடையில இருந்து வரவும் அம்மா வேகமா என்கிட்ட உன் பொண்டாட்டி இப்படி பேசுறா அப்படி பேசுறான்னு சொன்னவும் எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அதான் உன்கிட்ட கேட்கலான்னு வந்தேன். என்னதான் கோவம் வந்தாலும் அம்மாவோட குணம் என்ன ஏதுன்னு எல்லாம் உங்களுக்கு தெரிய வேணாமாப்பா? உங்க அம்மா எல்லாத்துக்கும் தனிச்சு போவான்னு எல்லாமே தெரியும் தான். அப்புறம் ஏன் அம்மா கிட்ட இப்படி பேச வந்திருக்கீங்க? என்ன பண்றது? அவங்க அம்மா உங்க அப்பா கிட்ட ஒண்ணுக்கு ரெண்டா திருச்சி விட்டுருப்பாங்க. அதான் ஆங்காரத்தோட என் மேல வந்து கோவத்தை காமிக்கிறாரு. சரி சாரி புஷ்பா, மன்னிச்சிடு. சாரின்னு சொல்லிட்டா மட்டும் போதுமா? சரி விடு, அப்பதான் சாரி சொல்லிட்டாருல, அவர்கிட்ட ஏன் சண்டை போடுவானே? அம்மா உனக்காக இம்புட்டு நேரம் அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தா ஒரு நிமிஷத்துல அப்பா பக்கம் தாவிட்ட நீ. இதெல்லாம் சரியே இல்லம்மா, சரியில்லை. எப்ப பாப்பா எப்பா இப்பவாது புரிஞ்சுக்கோங்க. அம்மா எப்பவுமே உங்க பக்கம் தான்ட்டு. நீங்க தான் அம்மாக்காக பறிஞ்சு பேசவே மாட்டேறீங்க. இப்ப பார்த்தாலும் உங்க தங்கச்சி உங்க அம்மா அப்பான்னு அவங்க நினைப்போட தான் இருக்கீங்க. அப்படிலாம் இல்லம்மா. சும்மா நிறுத்துங்கப்பா. சரி இத சொல்லுங்க, ஏன் நானு அம்மா 3 பேரும். அமிர்தா அதெல்லாம் எதுவும் வேண்டாம். என்னன்னு சொல்லுங்க. நம்ம 3 பேரும் இந்த வீட்லயே இருக்க வேணாம். அங்கப்பா தனியா இன்னொரு வீட்டுக்கு போயிடலாம். இன்னொரு வீட்டுக்கு போறதா? என்னம்மா சொல்ற? சபாஸ் சபாஸ், இப்படிதான் பேசணும்.
டேய் பாத்தியாடா, பொண்டாட்டியும் உன் பொண்ணும் என்னமா பிளான் பண்றாங்கன்ட்டு இந்த வீட்ல இருந்து தனியா பிரிச்சு கூட்டிட்டு போன்னு ஆசைப்படுறாங்க. சின்ன பிள்ளை ஏதோ தெரியாம பேசுது. உன் பொண்ணு சின்ன பிள்ளையா? பொண்ணாடி இது மாதிரி சொன்னா பிடிக்கலன்னா தனியா போயிடுவேன்ட்டு இந்த மாதிரிதான் உன் பொண்ணு சொல்லிட்டு இருக்கு. சின்ன பிள்ளை எப்படி பேசணும்னு தெரியாம பேசிட்டு இருக்குமா? அம்மா நிறுத்துடா. எது சொன்னாலும் உன் பொண்டாட்டிக்கு உன் பொண்ணுக்கு தானே வக்காலத்து வாங்கிட்டு இருக்க. அம்மா அப்பெல்லாம் உனக்கு முக்கியம் இல்லாம போயிடுச்சு. பொண்டாட்டி வேணே வேண்டாம்னு நினைக்கலாம், ஆனா நான் அப்படி இல்ல. இதுக்கு முன்னாடி எங்க அம்மா கூட சண்டை போட்டீங்க, அத்தையும் சேர்ந்துக்கிட்டே அத்தில முன்னாடி எப்படி பேசுறான்ட்டு. நான் எப்படி இந்த வயசுல உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன். பாப்பாவும் செஞ்சுட்டு இருக்கு, எந்த தப்பு இல்லமா. எல்லாத்துலயும் குறை கண்டுபிடிச்சிட்டு இருக்காதீங்க. நல்லா புரிஞ்சு போச்சுடா. பசங்களுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கறது எதுக்காக? கடைசி காலம் வரைக்கும் அம்மா கூட இருந்து அம்மா அப்பாவை நல்லபடியா பாத்துக்கணுங்கிறதுக்காகத்தான். என் சூழ்நிலையே வேற மாதிரி இருக்குடா. உங்க அப்பனும் அப்படிதான், என் பேச்சே கேக்குறது இல்ல. என் மாதிரி நீ உன் பொண்டாட்டி பேச்சு தான் கேக்குற. உன் தம்பி பரணி அவன் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணி நினைக்கிறான். அவங்க பொண்டாட்டி போய் நல்லா சந்தோஷமா இருங்க. சின்ன பிள்ளையா இருக்கும்போது உன்னை காட்டுக்கு மாரி தூட்டி போய் வளர்த்தது, கஷ்டப்பட்டு வளர்த்ததெல்லாம் எதுக்காக? பொண்டாட்டி உன் பொண்ணு நீ யாரும் சேர்ந்து என்ன இப்படி பேசுறதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. எதுக்கு மனசுல எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டு பேசிட்டு இருக்கீங்க? ஆமாண்டா, நான் இப்படிதான் பேசுவேன். இந்த வீட்டுல மரியாதை கிடக்கிற வரைக்கும் நான் இப்படிதான் பேசி ஆகணும். ஆனா 3 பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு பெத்தெடுத்து வளர்த்தேன், இல்லன்னு சொல்லல. 3 பேர் ஒவ்வொரு திசையில இருக்கீங்களா? சொல்றதை யாராவது ஒருத்தராவது கேக்குறீங்களாக்குங்கிறேன். யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் மட்டும் நீங்க சொல்லதை கேட்கணும் வேண்டாம், எந்த அவசியமும் இல்ல. உன் பொண்டாட்டி சொன்ன மாதிரி வீட்டை விட்டு தனியா போன்னு நினைச்சீங்கன்னா தாராளமா போங்க, எதுவும் தொந்தரவு பண்ணல. மா விடுங்கப்பா. ஏமா நீ என்னப்பா பண்ணேன்? நீங்களே பாத்துருக்கீங்களே, முன்னாடி உங்க அம்மா எங்களை இப்படி பேசிட்டு போறாங்க. ஆக நீங்க இல்லாதப்ப என்னதான் உனக்கு ஆசை? வீட்டை விட்டு தனியா போன்னு ஆசைப்படுறியா நீ? அம்மா அப்பெல்லாம் நினைக்கவே இல்லப்பா. நீ வாய மூடு. என்ன திட்டுறீங்க? எல்லாம் ஒன்னாலதான் வந்துச்சு. பொண்ணு கண்ட அத்தை கிட்டையும் அம்மா கிட்டே பேசினால்தான் இப்படி பெரிய சண்டையே வந்துச்சு. என்னப்பா இவ்வளவு நேரம் அமைதியா தானே பேசிட்டு இருந்தீங்க, ஏன்ப்பா கோவமா பேசுறீங்க? அமிர்தா, அப்பா கிட்ட எதுவும் பேசாதான்னு சொல்லியே அப்பாதான் ரொம்ப நம்ம திட்டிட்டே இருக்காரு. போய் வரது முன்னாடி நல்லா தானே பேசிட்டு இருந்தாரு, என்னாச்சு அவருக்கு? எல்லாரும் என்னையே கஷ்டப்படுத்துங்க. பக்கம் நீங்க, இன்னொரு பக்கம் அம்மா. யாருக்காக தான் சப்போர்ட் பண்ணி பேசுறது? என்ன பண்றதுனே தெரிய மாட்டேங்குது. விட்டு தனியா போறதுக்கு பதிலா எங்கேயாவது தனியா ஓடிடலாமான்னு தோணுது. எங்க போவீங்க? இங்கேயே போறேன், காட்டுக்கோ மேட்டுக்கோ. நீ இருந்தாலும் நிம்மதியா இருக்கலாம்ல. சும்மா எதையாவது பேசி எங்க மனசு ரணப்படுத்தாதீங்க. ஆமா, நான் தான் உங்க மனசு ரணப்படுத்துறேன் பாரு. யாரும் ஒவ்வொருத்தரும் என்ன காரணம் காப்பீங்க, அதெல்லாம் தெரியாது உனக்கு. யாரும் உங்களை எதுவும் சொல்லல. சாப்பிட்டு கடை கிளம்புங்க, போங்க. இத வாக்குவாதம் பண்ணலாம் போதாதக்கும். யார் நான் வாக்குவாதம் பண்றேனா? சரி போங்கப்பா. நீயே வீட்டோட துரத்துன்னு நினைச்சிட்டீல? ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு போங்கப்பான்னு சொல்லிட்டீல. சரிம்மா, நானும் போயிடுறேன். நின்னுங்க, நான் வீட்டை விட்டு போக சொல்லல, கடைக்கு போங்கன்னு தான் சொல்றோம். ஏ அமிர்தா, என்னம்மா அப்பா இப்படி இருக்காரு? எல்லாத்துக்கும் காரணம் அந்த அப்பைதாம்மா. என்ன பேசுறாங்க பாத்தியா? சரி விடு, அப்பா சொல்ற மாதிரி ஒரு காரணம் சொல்றோம், உங்க அப்பா வேற காரணம் சொல்லுது. அப்பா தானே மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. யார் பக்கம் தான் நின்னு பேசுவாரு? நமக்காக தான் அப்பா பேசணும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், மேல அவர்கிட்ட எதையும் சொல்ல வேண்டாம். நம்ம இப்படி சொல்ற? இந்த வீட்டுல எல்லாரும் உன்னைய வேணா பேசிட்டு போறாங்க, என்னமோ பண்ணிட்டு போறாங்க. நான் பாத்துக்கிறேன், நீ எதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். பெரியவங்க மாதிரி உங்க அப்பா கிட்ட பேசுறது, உங்க அப்பா கிட்ட பேசுற வேலையே வேண்டாம். இனிமே என்கிட்ட ஏதாவது சொல்லுவீல, அப்ப நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட பேசவே பேசாதமா. சொன்னதை கேளுடி, வாமா. பேசாதமா. நான் சொல்றதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அது என்னையதான் ரொம்ப காயப்படுத்துறீங்க. அப்பா என்ன அப்படி பேசிட்டு போறாரு, நீ என்ன இப்படி பேசிட்டு போற? உள்ள வரதை யாராவது புரிஞ்சுக்கிறீங்களா? உங்க நல்லதுக்காக தானே நானும் பேசிட்டு இருக்கேன். அமிர்தா, அமிர்தா, என் பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன விஷயம்? அப்பா அவரு அவங்க வீட்டாளங்க கிட்ட என்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டாராம். என்னம்மா சொல்ற? எல்லாமே சொல்லிட்டாரா? ஆமாப்பா. என்ன சொன்னாங்க அதுக்கு? அவங்களுக்கு விருப்பம் இல்ல போல இருக்குப்பா. ஒரே குறிக்கோள என்னை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. அவங்க அம்மா அப்பா எல்லாம் என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? அப்பா சம்மதம் சொல்லிட்டாரு போல இருக்குப்பா. ஆனா அவங்க அம்மா தான். என்னம்மா சொல்ற? அப்பதான் அவர் எனக்கு போன் பண்ணி சொன்னாரு. அதுக்காக வீட்டுல எல்லாரும் சம்மதம் சொல்லிட்டா எனக்கு சந்தோஷம் தான். ஆனா அவங்க அம்மா ஒத்துக்கலனா நீ எப்படிமா அங்க போய் சந்தோஷமா வாழ முடியும்? விடுங்கப்பா, பாத்துக்கலாம். அவங்க அப்பா ஒத்துக்கிட்டாருல, அது போதாதாப்பா? அதெல்லாம் கிடையாதுமா. அப்பா ஒத்துக்கிட்டாலும் அவங்க அம்மாவும் பாத்துக்கலாம், விடுங்கப்பா. இப்ப என்னை பிடிக்கலனாலும் கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நடந்துக்கிற முறையில கூட என்னை பிடிக்கலாம். அப்படி இல்லன்னா என்னை பிடிக்காம போனாலும் இந்த வீட்டுல நாளா இருக்க மாட்டேன்ப்பா. கூட்டிட்டு நான் தனியா வந்துருவேன். என்னம்மா இப்பெல்லாம் பேசக்கூடாதுமா. அதுல வச்சு கல்யாணம் பண்ணாலும் பெரியவங்க கூட ஒன்னாதான் சேர்ந்து வாழணும். அட போங்கப்பா, உங்க காலம் தான். நான் சேர்ந்து வாழ்றதெல்லாம் இப்பெல்லாம் அப்படி கிடையாது. ஒன்னா இருக்கலாம், அப்படி இல்லையா தனியா வந்துடணும்ப்பா. என்னோட மைண்ட் செட். அப்பா பரணி எப்படியோ அவங்க வீட்டுல சொல்லிட்டாரு. எப்படி எங்க வீட்டாங்கிட்ட சொல்ல போறேன்ட்டு என்கிட்ட பயந்துட்டே இருந்தாரு. இப்ப பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. இனிமே பிரச்சனைக்கு முடிவு வந்துருச்சுலாம் இல்லம்மா, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் போங்கப்பா. இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணி வாழ பழகணும். அப்படி இல்லைன்னா இப்ப எல்லாம் இருக்க கூடாதுமா. அந்த காலத்துக்கு மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் கிடையாது. கிட்ட பேசுங்க, நானும் நல்லா பேசுவேன். அப்படி இல்லையா பேசலன்னா சந்தோஷம் தான், நானும் ஒதுங்கி போயிருவேன். அப்படிதான். இப்ப எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் பாக்குறேன். அம்மாடி, திரும்பவும் நீங்க எல்லாரும் ஒத்து போற மாதிரி தான் நடந்துக்கணும்ட்டு அதையே பேசிட்டு இருக்காதீங்கப்பா. என் பரணி எனக்கு கிடைச்சிட்டாரு, அதுவே எனக்கு சந்தோஷம் தான்ப்பா. கல்யாணம் முன்னாடி வரைக்கும் அம்மா வீட்டை நல்லபடியா சந்தோஷமா இருக்கலாம். பொண்ணுங்க தைரியமா பேசுறா. ஆனா போற இடத்துல எல்லாம் பேசுனா அவங்க என்ன நினைப்பாங்க? கடவுளே, என் பொண்ணுக்கு நல்ல புத்திமதி சொல்லுங்க. ஒத்த பொண்ணு நல்லா இருக்கணும், அதான் என் ஆசையே. அப்பா உங்களுக்கு டீ போட்டுமா? போட்டுட்டு வாமா. சரிப்பா. உங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணுக்கா. என்கிட்ட என்னடி கம்ப்ளைண்ட் பண்ணணும்? நடந்துக்கிற விதமே சரியில்லை. ஆமாக்கா, ஏசி மாட்டிட்டாங்கல்ல, வீட்டுக்கு நம்மள வரவே விட மாட்டேங்கிறா. ஏண்டி அப்படிலாம் இல்ல, மாமியார் ஏதாவது சொல்லுவாங்க, அதுக்காக அவ கோவப்பட்டு பேசலாம். பார்த்தாலும் சின்ன பிள்ளைக்காக தான் நீங்க பறிஞ்சு பேசுறீங்க. அப்படிலாம் இல்லடி, அவன் நல்ல பிள்ளடி. எது சொன்னாலும் சரிம்பா சொல்லுவா. அவளை
அவளை ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? நானும் தான். என்ன வந்துட்டியா? அடா உன் ஆளக்கானான்னு நினைச்சேன். என்ன சொல்ல வர சின்ன பிள்ளைய பத்தி? அந்த சின்ன பிள்ளைய சுத்தமா பிடிக்கல. தென்னை மரம் மாதிரி வளர்ந்துட்டு ஓவரா நக்கலா பேசிட்டு இருக்கானீங்க. டியே நக்கலா பேசுறதை விட்டுரு. இதுக்கெல்லாம் என்ன சொல்லிருக்கானா? வீட்டுக்குள்ளே விட மாட்டேங்கிறாளாமே, அப்படியா? ஆமா, அதுவும் ஒரு காரணம் தான். இவங்கெல்லாம் சொல்லும் போது சும்மா தான் சொல்லலாம்னு நினைச்சேன். நீ சொல்றத பார்த்தா அக்கா என் கூட எல்லாம் பேசாத நிமிட்டு. ஏன்டி அவளுக்கிட்ட போய் இப்பெல்லாம் நடந்துக்கிற? வீட்டுக்குள்ளார வரவேணான்னு சொல்றியாமே? உன் வீட்டுலதான் ஏசி போட்டிருக்க மாதிரி. புதுசா காசு வந்துருச்சுல, அதனால அவ இம்பிட்டு ஆட்டம் ஆடிட்டு இருக்கா. எவ்வளவா மாறிட்டடியானா? பாத்தியா புதுசா சோக்கானே? இது ஒண்ணு சோக்கான் கிடையாது, சுடிதாரு. விஷயம் அவளை பத்தி பேசுனதுக்கு அப்புறம் என்ன சிரிப்பு இருக்கு உனக்கு? ஏன்டி இப்படி பண்ண? எல்லாரும் ஒன்னா தானே சுத்திட்டு இருக்கோம். நாங்க வேண்டாத ஐட்டமா உனக்கு? இல்ல வேலை நான் உன் வீட்டுக்கு வரல, இல்லன்னா என்ன ஏடா கூடமா ஏதாவது பேசுவீல? அப்படிலாம் இல்லக்கா. அம்மா நிறுத்துடி. ஏசி போட்டிருக்க, எப்படி இருக்குன்னு பாக்க வந்திருக்காளுங்க. உன் வீட்டுல ஏசி காத்து வாங்கல கூட வந்திருப்போம். அது தப்பா போச்சா? சி அதுக்கெல்லாம் இல்லக்கா. அவ ஏன்டி இப்பெல்லாம் நடந்துக்கிற நீ? மாமியார் என்கிட்ட ஏற்கனவே சொல்லிருச்சுக்கா. மாமியார் டைலாக் வீட்டுக்கா டைலாக்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத. நீ சொல்றதெல்லாம் நாங்க நம்ப தயாரா இல்ல. நான் உண்மையதான் சொல்றேன். ஏற்கனவே மாமியார் என்கிட்ட சொல்லிருச்சு. ஏசியை மாட்டிட்டு ஓசியா ஏசி காத்து வாங்கணும்ட்டு வீட்டுக்கு வந்தாளுக. கண்ட மணிக்கு நான் பேசுறேன்னு என் முன்னாடியே சொல்லிச்சுக்கா. அதான் நானும் உங்ககிட்ட கோபப்படுற மாதிரி பேசுனாம ஆயிடுச்சு. இப்பயாவது புரிஞ்சுக்கோங்கக்கா. உங்ககிட்ட கோபப்படுறதாவது உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்றதாவது அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. மாமியாரா வாயை தொடக்கங்காட்டியும் மாமியாருக்கு கெட்ட வார்த்தை வாயில இருந்து கண்ட மணிக்கா வரும். அதான் அக்காங்க நீங்க வெளியே போக்கான்னு திட்டி அனுப்பிடுறது. விஷயத்தினாலதான்க்கா. அது வார்த்தையை சொல்லி விட்டுரும். அப்புறம் உங்க மனசு தானே கஷ்டப்படும். அதாக்கா நானும் உங்ககிட்ட கோவமா பேசினேன். மத்தபடி கேட்டீங்களாடி ஏன் அப்படி நடந்துக்கிட்டான்ட்டு? ஆளுக்கு சின்ன பிள்ளை மாறிட்டா, வீட்டுக்குள்ளார விட மாட்டேங்கிறா. என்னமோ என்கிட்ட சொன்னீங்களே என்ன காரணம் எல்லாமே சொல்லிட்டா. இப்பயாவது புரிஞ்சுக்கோங்கடி. உண்மையாவா சத்தியமாவா? அடியே இப்படி விஷயம் சொன்னதுக்கு அப்புறமும் இன்னமும் அவளை நம்பலைனா அப்படி என்னடி உங்களுக்கு இருக்கு? சொல்றது மாமியார் வீட்டு இல்லாத டைம்ல வேணா கூப்பிடுறேன். கொண்டு என் வீட்டுக்கு வாங்க, ஏசி காத்து ஃபுல்லா வாங்குங்க. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். சின்ராசு மாமா கூட ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. ஆமா இப்படிதான் சொல்லுவேன். சின்ராசு வீட்டுக்காரரும் வீட்டுக்கு வந்தோடனே வெளியே போங்கன்னு சொல்லிடுவாரு. ஐயே என்னடி இப்படி பேசுறீங்க? சின்ன பிள்ளைய குறை சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப அவங்க வீட்டுக்கார குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? சின்ன பிள்ளை கிட்ட ரொம்ப உரிமை கொண்டாயிட்டோமா? டக்குனு இப்படி பேசுவேன், எங்க மனசு ஏத்துக்கவே இல்லக்கா. அதனாலதான் சரி என் மாமியார் இப்படி நடந்துட்டது நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அடியே என்ன தப்பு பண்ண அவள்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல விடு. அக்காங்க மூஞ்சியெல்லாம் பாரு சுகமா இருக்கு. என்னதான் இருந்தாலும் சரி விடு சின்ன பிள்ளை. ஓ நிலைமை புரியுதுல எங்களுக்கு. டேய் சின்ன பிள்ளை, அதான் காரணம் தெரிஞ்சு போச்சுல. இனிமே நாங்க வருத்தப்படுறதுல என்ன இருக்கு? ஓ மாமியார் அந்த டைம்ல சொல்லு, உன் வீட்டுக்கு எல்லாரும் ஓடி வந்துடுறோம். சரிக்கா கண்டிப்பா எல்லாரும் வாங்க. சரிடி ஏசி வாங்கினியே எப்படி இருக்கு? குளு குளுன்னு இருக்கா? சூப்பரா இருக்குக்கா. குளு குளுன்னு காத்து. ஏசி காத்துல தூங்குனா எந்திரிக்க கூட முடிய மாட்டேங்குது. அப்புறம் என்னடி சின்ன பிள்ளை அக்கா சொல்ல வருது என்னன்னு? போக்கா எனக்கு ஒரே வெக்கமா இருக்கு. நிறுத்துங்கடி அவளை எல்லாம் ஓட்டிக்கிட்டு சும்மா இருங்க. சின்ன பிள்ளை ஏன் சீக்கிரமா ஒரு குழந்தை குட்டியை பெத்துட்டு சந்தோஷமா இருக்கணும். என்ன சொல்றது? ஆமாக்கா சரி அது கூடிய சீக்கிரம் நடக்கும் பாரு. நல்லதே நடக்கட்டும். சின்ன பிள்ளை அக்கா அப்பா முகத்துல வெக்கத்தை பாரு. போங்கக்கா இடிக்கடி அவளை ஓடிட்டே இருப்பீங்க. சரி சின்ன பிள்ளை நீ வீட்டுக்கு போ. நீ வீட்டுல ஆளை கணட்டு உன் மாமியார் கத்திட்டு இங்க வந்துட போகுது. சரிக்கா சரி பாய்க்கா. பாத்து போயிட்டு வாடி. உன்னையதான் ரொம்ப மிஸ் பண்றோம்டி. அப்பா வேணா சொல்லுங்க மீட்டிங் போறது தயாரா இருந்தலாம். வேற வேலையே அடி உனக்கு? மீட்டிங் போறதுக்கு இதான் இடமாக்கும். ஏன் வேலை கெட்டு போயிருண்டி? என்னக்கா இப்படி சொல்ற? உன் மாமா வேலை பார்த்து கொடுப்பாருல, நீ உதத்தான் வாங்குவ. போடி முத வீட்டுக்கு. வரேக்கா பாய்க்கா எல்லாருக்கும் வரேன். போயிட்டு வா போயிட்டு வா. சின்ன பிள்ளை ஒரே கூத்துதான். நல்ல பிள்ளடி. நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு இவளை பத்தி குறைச்சல வந்துட்டீங்க நீங்க. போத வீடு சின்ன பிள்ளை பத்தி தெரிஞ்சு போச்சுல அப்புறம் என்ன? சரி போகடி போய் உங்க வேலையை போய் பாருங்க போங்க. வேலையை முடிக்கிறேன். இந்த வேலை நிறைய இருக்கு. மாமா நிறைய வேலை வச்சுட்டு போயிருக்காரு எனக்கு. ஓஹோ உனக்கு மாமா நிறைய வேலை வச்சிருக்காரா? ஆமாண்டி. மாமா போயிட்டு வந்து உனக்கு வேலை இருக்குல்ல, ஒத்ததான் வாங்குவேன். போடி முத புரிஞ்சா சரி. வாங்கடி போவோம். மாமா வந்ததுக்கு அப்புறம் அக்கா பிஸி ஆயிடுவாங்க. நாம ஏன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? நீலமுடி என்கிட்ட மாட்டேனே. ஓடி போறேன்ப்பா. யார் உன்கிட்ட மாட்டின்னு முழிக்கிறது? சரி வரேன்க்கா. போயிட்டு வாங்கடி. இதோட பொழுதனைக்கு கூத்துதான். யாவது சொல்லிட்டு நம்மள சிரிப்பை காமிச்சு நம்ம வேலைக்கு எடுப்பாளுங்க. நம்ம வேலையை ஒவ்வொன்னா பாக்கணும். ஏன்னா அவ்வளவுதான் வேலை கடந்து போயிடும்.